வணக்கம் அன்புள்ளம் கொண்டவர்களே. நம்ம இப்போ கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் செய்ய போகிறோம். இது கிறிஸ்மஸின் போது நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக கிறிஸ்மஸ் ஸ்டார் செஞ்சிடலாம். கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்ய தேவையான கயிறின் அளவு 90 சென்டிமீட்டரில் ஒரு கயிறு துண்டு, 80 சென்டிமீட்டரில் 9 கயிறு துண்டு, 20 சென்டிமீட்டரில் 10 கயிறு துண்டு. ஃபஸ்ட்டு இந்த 90 சென்டிமீட்டரில் எடுத்தோம்னா அந்த கயிறை நம்ம இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கிறோம். மடித்து வச்சுட்டு எப்போதும் போல் மீதம் உள்ள 80 சென்டிமீட்டர் உள்ள கயிறை நம்ம ஹெட் நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கயிறையுமே நம்ம ஹெட் நாட் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா கயிறையும் நம்ம ஹெட் நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 90 சென்டிமீட்டரில் ஒரு கயிறு எடுத்தோம்ல, அதை இதுக்குள்ளே உள்ளே விட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்குவோம். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இதை கொஞ்சம் நவுத்தினோம்னா நமக்கு டைட் ஆயிரும். இப்படி ஒன்று ஒன்றா இப்படி நவுத்திட்டு சர்க்கிள் ஷேப் கொண்டு வரணும். பாருங்க, சர்க்கிள் ஷேப் வந்துருச்சா, ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி 4 கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஒயிட் கயிறில் 5 சென்டிமீட்டர் அளவு வர வரைக்கும் அப்படி ஒரு மடிச்சுக்கிட்டு இந்த 4 கயிறு மேலே இந்த ஒயிட் கயிறை வச்சு இந்த பக்கமாக வச்சு, அதாவது இது இப்படி இந்த சைடில் வச்சு இந்த சைடில் உள்ளதை இப்படி வீடியோவில் காட்டுறாப்புல இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு 2 சுற்றியாச்சு. இப்போ 2வது சுற்றியாச்சு. இப்போ 3வது சுற்று, மொத்தம் 3 சுற்று போதும். 3 சுற்றிட்டு இங்கே இந்த ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த ஹோல் இந்த இருக்கா, இப்படி பின்னாடியெல்லாம் உள்ளே விட்டு இந்த சைடு இழுத்துட்டு இந்த மேலே உள்ள கயிறை அப்படி டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே உள்ளதையும் டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைட் ஆயிரும். அப்புறம் அதை பேக் சைடு கொண்டு போயிட்டு இந்த எக்ஸஸாக இருக்குல்ல அந்த கயிறு, அதை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கயிறுலையும் இதே மாதிரி தான் நம்ம 4 கயிறாக எடுத்துக்கிட்டு இந்த கயிறை வச்சு இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி சுற்றி ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று கொண்டு வந்து இந்த ஹோலில் விட்டு வெளில எடுத்துகிட்டு டைட் பண்ணிவிட்டு மேலே உள்ளது 2தையும் கட் பண்ணிவிட்டு இதை பேக் சைடு கொண்டு போயிடணும். ஓகே, இதே மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சுக்குவோம். மீதம் உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த நாட்டை போட்டு முடித்தாச்சு. இப்போ ஒரு இதுலேருந்து இந்த ஒயிட் போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு இதில் 4 கயிறு இருக்குது. அதில் 2 கயிறு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன நாட் போட போகிறோம்னா ஆஃப் கெட்ச் நாட் தான் போட போகிறோம். அதாவது இந்த பக்கம் இப்படி பாதியை வச்சு 4 ஷேப்பில் வச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் பாதியை வச்சு 4 மாதிரி வச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு, இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். இந்த பக்கம் ஒரு முடிச்சு 4 ஷேப்பில் வச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் 4 ஷேப்பில் வச்சு இந்த பக்கம், இது மாதிரி நம்ம மொத்தம் இப்போ 4 இது போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 போட்டுக்கலாம்.
இதே மாதிரி இந்த பக்கம் இப்போ 6 வந்துருச்சு. 1 2 3 4 5 6 வந்துட்டு இன்னும் ஒரு 2 போட்டுக்கலாம். 7 8 8 போட்டாச்சு. இன்னும் 9 போட்டாச்சா. இதே மாதிரி தான் 9 போட்டாச்சு இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 9 வாட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஷேப்பில் வச்சு இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. இதே மாதிரி சுற்றி உள்ள எல்லா கயிறுக்கும் இது மாதிரி போட்டுக்குவோம். இப்போ எல்லா பக்கம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த கயிறை போட்டுருவோம். ரெண்டு கயிறாக எடுத்து நம்ம போட்டோம்னா இந்த பக்கம் ஒரு நாட், 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 இந்த பக்கம் ஒரு நாட் போட்டாச்சு. மொத்தம் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதுதான். டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டா டைட் ஆயிரும். போட்டாச்சு. இப்போ எல்லாமே ஈவனாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இது சமமாக இருக்கணும் இந்த இடமும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த நாட் போட்டிருக்கோம்ல இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த கயிறு ரெண்டையும் எடுத்துட்டு இது ரெண்டையும் நம்ம வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்து மடிச்சுக்கிட்டு எப்போதும் போல் இந்த இடத்துல நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி 3 சுற்றணும். விட்டுட்டு இந்த இடத்துல அந்த ஹோலில் விட்டுட்டு இதை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி இழுக்கணும். இப்போ டைட் ஆயிரும். அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துடணும். எக்ஸஸாக உள்ள கயிறை நம்ம கட் பண்ணிடணும். இதே மாதிரி சுற்றி வரையும் இது மாதிரி 2 எடுத்து நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும். இப்போ எல்லா பக்கம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதையும் இந்த மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணி இப்படி 2ஆக மடித்து வச்சுட்டு அப்படி 3 சுற்றி இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு எக்ஸஸாக உள்ள கயிறை நம்ம கட் பண்ணிடணும். இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி வர உள்ள எக்ஸஸ் உள்ள கயிறை நம்ம கட் பண்ணிடணும். ஒரு சைடு மட்டும் அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கமும் இந்த பக்கம் விட்டுட்டு 2 கயிறையும் விட்டுட்டு இது 2ஐயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு தொங்க விடுறதுக்காண்டி ஒரு நாட் போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.